தமிழ்நாட்டிலேயே 10 கிலோமீட்டர் நீளமுள்ள உயர்மட்ட பாலம் அதிமுக ஆட்சியில அடிக்கல் நாட்டப்பட்டு சுமார் 1621 கோடி மதிப்பீட்டுல அந்த பாலம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டு முதற்கட்ட பணி நிறைவு பெற்று ஒப்பந்தம் விடப்பட்டு பணிகள் 55% நிறைவேற்றப்பட்டு விட்டது. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். அதிமுக ஆட்சியின் சாதனைகளில் ஜொலிக்கும் வைரக்கல்லாக அமைந்துள்ளது கோவை அவிநாசி மேம்பாலம். 1621 கோடி மாநில அரசின் நிதி ஒதுக்கி தமிழகத்தின் மிக நீளமான அவிநாசி சாலை மேம்பாலம் அமைக்க உத்தரவிட்டது அன்றைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்று கோவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் பெருமையுடன் தெரிவித்தார். டைட்டில் பார்க் கோவை சர்வதேச விமான நிலையம் மற்றும் பல்வேறு அவசர தேவைகளுக்காக மருத்துவமனைகளுக்கு செல்பவர்களுக்கும் பேருதவியாக இருக்கும் என்று கருதிய அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அது தொடர்பாக அன்றைய முதல்வராக சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றார். தமிழகம் கொரோனா பெருந்தொற்று, கொடிய புயல், இயற்கை சீற்றங்கள் உள்ளிட்ட பாதிப்புகளால் பல்வேறு நிதிச்சுமைகளை சந்தித்து வந்து கொண்டிருந்த காலமாக இருந்தாலும் கோவை மாவட்டத்தின் வளர்ச்சியை மட்டும் கணக்கில் கொண்டு புன்முறுவலுடன் அனுமதி அளித்ததுடன் அதற்காக செயல் திட்டங்களையும் வகுக்க உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் தலை சிறந்த வல்லுநர்களை கொண்டு சுமார் 1620 கோடி திட்ட மதிப்பீட்டில் தமிழகத்திலேயே மிகவும் நீளமான 10.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேம்பாலம் அமைக்க பிரம்மாண்ட திட்ட அறிக்கை தயார் செய்து அன்றைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் வழங்கப்பட்டது. இதையடுத்து பல்வேறு நிதிச்சுமை இருந்த போதும் நாட்டின் வளர்ச்சிக்கும் உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதிலும் அக்கறை காட்டும் விதமாக உடனடியாக பணிகளை துவங்க நிதி ஒதுக்கி ஆணை பிறப்பித்தார். அதைத் தொடர்ந்து 2020 டிசம்பர் 3ஆம் தேதி அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி பூமி பூஜை செய்து நாட்டின் மிக நீளமான மேம்பால பணிகளை துவக்கி வைத்தார். இதன் மூலம் தமிழகத்திலேயே சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக பாலங்களை கொண்ட மாவட்டமாக கோவை மாவட்டம் பெயர் பெற்றது. மேலும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் தொழில்துறையினரின் தேவைகளை அறிந்து அசுர வேகத்தில் மேம்பால பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஒரே வருடத்தில் 55% பணிகளை 2021 நிறைவடைந்தது. அதன் பிறகு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கோவை மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத திமுக அரசு கோவை மாவட்டத்தை புறக்கணிக்கும் விதமாக பிரம்மாண்டமான மேம்பால பணிகளில் அலட்சியம் காட்ட துவங்கியது. இதனால் மீதமுள்ள 45% பணிகளை முடிப்பதற்கு 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. திமுக அரசால் கோவை மாவட்ட மக்களுக்கு எந்த பயனும் இதுவரை இல்லை என்றாலும் அதிமுக அரசின் திட்டங்களை திறந்து வைக்கும் வாய்ப்பு அமைந்துள்ளது. அவிநாசி சாலை மேம்பாலம் திறக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வரும்போது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக அரசின் சாதனை திட்டங்களில் இது ஒரு வைரக்கல்லாக அமையும் என்பதிலும் அதிமுகவை கோவை மாவட்ட மக்கள் தங்களின் நெஞ்சங்களில் வைத்து கொண்டாடுவதற்கும் தயாராகி வருகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி